அடுத்தடுத்த தேர்தல்களை குறிவைத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில், மறுபக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இரு கட்சிகளின் ஆலோசனைகளின் பின்னணி குறித்த தகவலை எமது செய்தியாளர் விரிவாக வழங்க பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிய காரணமாக திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்யக்கூடிய வகையில் பல்வேறு குழுக்களை நியமித்து ஆய்வுகளில் மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக திமுகவை பொறுத்த மட்டில் மறுசீரமைப்பு குழு அண்மையில் அமைக்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருந்த அந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சிவசங்கர், கீதா ஜீவன் உட்பட 9 பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த குழுவுடைய முதல் கூட்டம் என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் அதில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுதல், அதாவது எதிர்கால தலைமுறையிடம் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பங்களிப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அந்த கூட்டம் என்பது இருந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் தான் மாவட்ட வாரியாக தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும், வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவுடைய செயல்பாடு எப்படியாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் திமுக தலைவர் ஸ்டாலின் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை அழைத்து இன்றைய தினம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதில் முதலாவதாக இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தாங்க. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுராந்தகம் தனி தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன, குறிப்பாக யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய செயல்பாடு இப்படியாக இருக்க, அதிமுகவை பொறுத்த மட்டில் ஏற்கனவே அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் அதிமுகவில் இருந்து விலகி தொடர்ந்து தாவேகாவில் இணைந்த வண்ணம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இன்னுமே அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.